ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 16/3/2026 முரளின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்கிறாங்க, யார் பரமாத்மா பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்டவர் என்று சொல்கிறார்களோ அவர்களிடத்தில் நீங்கள் எந்த கேள்வியை கேட்கலாம்னு. பதில், கீதையில் அர்ஜுனனுக்கு அகண்ட ஜோதி ஸ்வரூபமாக காட்சி ஏற்பட்டதே. அர்ஜுனன் போதும் நிறுத்துங்கள், தாங்க முடியவில்லை என்று சொன்னாரே, பிறகு எப்படி பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்டவர் என்று சொல்கிறீர்கள்? நான் உங்களுடைய தந்தையாக இருக்கின்றேன் என்று பாபா கூறுகின்றார். தந்தையின் உருவத்தை பார்த்து குழந்தை மகிழ்ச்சி அடையும். என்னால் பிரகாசத்தை சகித்து கொள்ள முடியவில்லை என்று எப்படி சொல்லுவார்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், இந்த சமயத்தில் அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களும் பக்தர்கள் தான் என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, தந்தையை ஒரு மனிதன் கூட தெரிந்திருக்கல. தந்தை எப்போது வருகிறாரோ அப்போதுதான் வந்து அறிமுகம் கொடுப்பார். பகவானை தான் பாபான்னு சொல்லப்படுது. பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு பகவானே ஆவார். மற்றவர்கள் அனைவரும் பக்தர்கள் ஆவார்கள். சர்ச்சு போன்ற இடங்களுக்கும் செல்லுகிறார்கள் என்றால் கண்டிப்பாக பக்தர்கள் தான் இல்லையா? இந்த சமயத்தில் அனைவரும் தூய்மையற்றவர்கள், தமோ பிரதானமானவர்களாக இருக்கிறாங்க. ஆகையினால் அனைவரும் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே வாருங்கள் என்று அழைக்கிறாங்க. ஹே பாபா, பக்தர்களான எங்களுடைய பையை நிரப்புங்கள். பக்தர்கள் பகவானிடம் செல்வம் கேட்கிறாங்க. குழந்தைங்களாகிய நீங்க என்ன கேட்குறீங்க? பாபா எங்களை சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்குங்கன்னு நீங்க சொல்றீங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், புரிய வைப்பதற்கு புத்தியுள்ள மனிதர்கள் யாரும் இல்லை என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, சாது சன்னியாசிகள் ஆத்மாவில் எதுவும் ஒட்டாதுன்னு சொல்றாங்க. நல்ல மற்றும் கெட்ட சம்ஸ்காரங்கள் ஆத்மாவில் தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதன்படி ஆத்மா பிறவி எடுக்குது. பிறகு ஆத்மாவில் எதுவும் ஒட்டாதுன்னு சொல்றாங்க. புரிய வைப்பதற்கு புத்தியுள்ள மனிதர்கள் யாருமே இல்லை. இதிலும் கூட அநேக வழிகள் இருக்கின்றன. யார் வீட்டில் கோபித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் சாஸ்திரங்களை உருவாக்கி விடுறாங்க. ஸ்ரீமத் பகவத்கீதை என்பது ஒன்றே ஆகும். வியாசர் எந்த ஸ்லோகம் போன்றவைகளை உருவாக்கினாரோ அது ஒன்றும் பகவான் பாடியது அல்ல. நிராகார பகவான் யார் ஞான கடலாக இருக்கிறாரோ அவர் அமர்ந்து பகவான் ஒருவரே என்று குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். பாரதவாசிகளுக்கு இது தெரியலன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், யாருக்கு பகவானின் தரிசனம் கிடைப்பதால் ஒன்றும் ஆகுவதில்லை என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, நாம் தீவிர பக்தி செய்வதனால் காட்சி கிடைக்குதுன்னு பக்தர்கள் நினைக்கிறாங்க. காட்சி கிடைத்து விட்டது என்றால் நமக்கு பகவான் கிடைத்து விட்டார் என்று நினைக்கிறாங்க. லக்ஷ்மியின் பூஜை செய்கிறாங்க, அவருடைய தரிசனம் கிடைத்தது, அவ்வளவுதான், நாம் கடை தேறி விட்டோம் என்பதிலேயே குஷியாகி விடுறாங்க. ஆனால் எதுவும் நடப்பதே இல்லை. அல்ப காலத்திற்கு சுகம் கிடைக்கிறது, தரிசனம் கிடைத்தது, முடிந்தது, ஜீவன் முக்தி அடைந்தார் என்பது கிடையாது, எதுவுமே இல்லைன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், யாருடைய ரூபத்தை திவ்ய திருஷ்டி இல்லாமல் பார்க்க முடியாது என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, கிருஷ்ணர் சத்யுகத்தின் இளவரசர் ஆவார். கிருஷ்ணருடைய அந்த ரூபத்தை திவ்ய திருஷ்டி இல்லாமல் பார்க்க முடியாது. கிருஷ்ணர் உணர்வுள்ள சரீரத்தோடு சத்யுகத்தில் இருந்தார். பிறகு ஒருபோதும் அதே போன்ற ரூபம் கிடைக்காது. பிறகு பெயர், ரூபம், தேசம், காலம் மாறிவிடுது. 84 பிறவிகள் எடுக்கிறார். 84 பிறவிகளில் 84 தாய் தந்தையர் கிடைக்கின்றார்கள். வெவ்வேறு பெயர், ரூபம், தொழிலாக இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், பாரதம் முன்பு எப்படிப்பட்டதாக இருந்தது என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, பாரதம் இப்போது ஏழ்மையானதாக இருக்குது. பகவானுடைய மகா வாக்கியம் 100% தூய்மை மற்றும் அனைத்தையும் உடைய, எப்போதும் ஆரோக்கியம், எப்போதும் செல்வந்தர்களாக இருந்தீங்க. எந்த நோய் மற்றும் துக்கத்தின் விஷயமுமே இருக்கல. சுகம் நிறைந்த இடமாக இருந்தது. அதை அல்லாவின் தோட்டம்னு சொல்லப்படுது. அல்லாஹ் தோட்டத்தை ஸ்தாபனை செய்தார். யார் தேவி தேவதைகளாக இருந்தார்களோ அவர்கள் முட்களாக ஆகிவிட்டார்கள். இப்போது காடாகி விட்டது. காட்டில் முட்கள் குத்தும்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், பாபா தன்னை பற்றி விளக்கி கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, பாபா வந்து அவருடைய அறிமுகத்தை கொடுக்கின்றார். நான் பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய பரம் ஆத்மா ஆவேன். என்னை சிருஷ்டியின் விதை பரம் ஆத்மான்னு சொல்றாங்க. நான் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றேன். அனைத்து ஆத்மாக்களும் அழைக்கின்றன, ஹே பரமபிதா பரமாத்மாவே, எப்படி உங்களுடைய ஆத்மா நட்சத்திரம் போன்று இருக்கின்றது?
அதுபோல பாபாவும் பரம் ஆத்மா நட்சத்திரம் போல இருக்கின்றார். சிறியது பெரியது கிடையாது. நான் பெருவிரல் போல கூட இல்லை. நான் பரம் ஆத்மாவாக இருக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றேன். அவரை பரம் ஆத்மா ஞானக்கடல்னு சொல்லப்படுது. பாபா புரிய வைக்கிறாரு, நான் ஞானக்கடல் மனித சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கிறேன் என்று பாபாவும் புரிய வைக்கிறாரு. என்னை பரமாத்மா சத்சித் ஆனந்த சுரூபம், அவர் ஞான கடலாக இருக்கிறார், சுக கடலாக இருக்கிறார்னு பக்தர்கள் சொல்றாங்க. எவ்வளவு மகிமைகள் இருக்குது. ஒருவேளை பெயர், ரூபம், தேசம், காலம் இல்லை என்றால் யாரை அழைப்பீங்கன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், விதவிதமான தர்மங்களின் மரம் என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, இந்த மரத்தின் உருவாக்கம், வளர்ப்பு மற்றும் விநாசம் எப்படி நடக்குது என்பதை யாருமே தெரிந்திருக்கல. இதனை விதவிதமான தர்மங்களின் மரம்னு சொல்லப்படுது. அனைவருக்கும் வரிசை கிரமமாக அவரவருடைய வரவேண்டிய காலகட்டத்தில் வர்றாங்க. முதலில் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்விக்கின்றேன். அப்போது மற்ற தர்மங்கள் இல்லை. எவ்வளவு கீழான புத்தியுடையவர்களாக ஆகிவிட்டார்கள்னு பாபாவும் சொல்றாரு. தேவதைகளுடைய, அதாவது லக்ஷ்மி நாராயணையும் பூஜை செய்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய ராஜ்யம் பூமியில் எப்போது இருந்தது போன்ற எதையுமே தெரிந்திருக்கல. இப்போது பாரதத்தில் அந்த தேவதா தர்மமே இல்லை, வெறும் சித்திரங்கள் மட்டுமே இருக்குதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. அச்சா, ஓம் சாந்தி.